டேவே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப பிஸியா தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில சாப்பாட்டுக்கு தோசை, லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜிடபிள் பிரியாணியும், ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி, மாப் போட்டுட்டு, நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு, அத்தை, மாமாவுக்கு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பெரிய கத்திரிக்காய் என்ட்ட ரொம்ப நாளா இருந்ததா, என்ன செய்றதுன்னு தெரியல. சர்ச் பண்ணி பார்க்கும்போது, பேங்கன் பாத்தான்னு ஒரு பெங்காலி டிஷ் வந்து செய்யலான்னு போட்டிருந்தாங்க. அதான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ரசத்துக்கு கொஞ்சம் புளியும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் நான் இன்னைக்கு போட்டிருக்க குவாட் செட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். சம்மருக்கு டே ஃபுல்லா போட்டிருந்தா கூட கம்ஃபர்டபுளா இருக்கும். ட்ரெஸ்ல கீழே வரைக்கும் லைனிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நெக் பேட்டர்ன், ஸ்லீவ்ஸ் எல்லாமே அழகா இருந்தது. இது ஒரு 2 பீஸ் செட். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மேக்ஸியும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்ரா கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தான். மேக்ஸிலேயும் கீழே வரைக்கும் லைனிங் அட்ஜஸ்ட் பண்ண நாட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பின் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பேங்கன் பாத்தா ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது அத்தன்டிக்கான பெங்காலி ஸ்டைலான்னு எனக்கு தெரியல. நானே ரீல் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். கத்திரிக்காயை 4 கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை 2 கட் பண்ணி காம்பு எடுத்துருங்க. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தக்காளி, கத்திரிக்காயை 4 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும், அந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா ஆனதுக்கப்புறம் அதுக்கு தோலை உரிச்சிட்டு வறுத்து வச்சிருக்க பூண்டு, வரமிளகாய் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. இதை கையில் கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அதே பேனில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், தக்காளி அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கல்லரிசி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும். அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ரசமும் வந்து தாளித்து விட்டுட்டேன். சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் இந்த ரெசிபியை வந்து எக் பிளான்ட் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் கத்திரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி தோல் உரிக்க தேவையில்லை. அப்படியே இதே ப்ரொசீஜர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் சூப்பராக லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருந்தது எனக்கு.